இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 13-15. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எம்மாவு என்ற ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்லும் பொழுது எருசலேமில் இயேசு கொல்லப்பட்டதையெல்லாம் பகிர்ந்து கொண்டு மிகுந்த வருத்தத்தோடு செல்லுகிறார்கள். வழிப்போக்கனை போல இயேசு அவர்களுடன் இணைந்து கொள்ளுகிறார். அவர்கள் பேசியதெல்லாம் கேள்விப்பட்டு ஆண்டவர் இயேசு அவர்களிடம் சொல்லுகிறார், உங்களிடம் நம்பிக்கை இல்லையே? கேள்விப்பட்டதெல்லாம் நிறைவேறும் என்று உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே? இயேசு சொன்னதெல்லாம் நிறைவேறும் என்று உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே? மெசியா பாடுகள் பட்டன்றோ உயிர்ப்பை சுவைக்க வேண்டும் என்று மறைநூல் சொல்லுவது உங்களுக்கு தெரியாதா என்றெல்லாம் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே, பின்னர் வாசிப்போம், அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே அவர்கள் இதயத்தை உருக வைக்கிறது. வீடு சென்றாயிற்று, மாலை வேளையாயிற்று, நீர் கடந்து போக வேண்டாம், எங்களோடு தங்கும் என்று சொல்லி இரவு உணவுக்காக அழைக்கிறார்கள். உணவு அப்பம் கொடுக்கப்படுகிறது. அப்பத்தை பிடும் பொழுது அவர் இயேசுதான் என்று கண்டுகொள்ளுகிறார்கள். அன்பானவர்களே, இது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அற்புதமான அதிசய பாடம் என்ன? திருப்பலியில், அப்பம் பிட்குதலில் இயேசுவை நாம் காண வேண்டும். அது வெறும் சடங்கு அல்ல, வெறும் முறைமைகளை பின்பற்றுவது அல்ல. ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் அப்பம் பிட்குகின்ற அந்த நிகழ்வில் இயேசு அங்கே இருக்கிறார். நம்முடைய ஞான கண்கள், நம்முடைய நம்பிக்கை கண்களுக்கு அது தெரிய வேண்டும். அப்படி என்றால் திருப்பலியில் எவ்வளவு ஆழமாக நாம் பங்கெடுக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இயேசு என்று தெரிந்த உடனே அவர் மறைந்து விடுகிறார். உடனே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எங்கே செல்லுகிறார்கள்? இருட்டி விட்டது. ஆனால் திரும்பவும் அந்த 11 கிலோமீட்டர் நடந்து எருசலேமுக்கு செல்லுகிறார்கள். இந்த மகிழ்ச்சி அவர்களால் அடக்க முடியாது. இருள் அவர்களை தடுக்காது, அச்சம் அவர்களில் நுழையாது. அவர்கள் மறுபடியும் 11 கிலோமீட்டர் செல்லுகிறார்கள், நடந்து செல்லுகிறார்கள். எருசலேம் சென்றால் அங்கேயும் சீடர்களுக்கு இயேசு காட்சி கொடுத்ததை குறித்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பலியிலே நாம் இயேசுவை சந்தித்து விட்டோம் என்றால், அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் நம்மால் சந்திக்க முடியும். இந்த ஏழைகளிலே, இயலாதவர்களிலே நான் இருக்கிறேன், அவர்களுக்கு செய்தது எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்லுகிறாரே. திருப்பலியில் மிக ஆழமாக நாம் பங்கெடுத்து விட்டோம் என்றால், இயேசுவை சந்தித்த அனுபவம் இருக்கிறது என்றால் நமக்கு அது புரியும். மனிதர்களில், ஏழைகளில், இயலாதவர்களில் ஆண்டவர் இருக்கிறார். அதை நாம் உணர்வோம். அதை உணரும் பொழுது இயேசு நம் எல்லாரோடும் நடந்து வருகிறார், வாழ்க்கை பயணம் முழுவதும் நடக்கிறார் என்று தெரிந்து கொண்ட பின்பு இந்த உலகை கண்டு நமக்கு பயம் இருக்குமா? இந்த உலகமே சதம் என்ற உணர்வு நம்மில் தங்குமா? அன்பானவர்களே, இந்த நற்செய்தி பகுதி நம்மை ஒரு இமயமலை சிகரத்திலே கொண்டு விசுவாச வாழ்க்கையிலே வைப்பதை போல வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிகழ்வு, அவரை அனுபவிக்க வேண்டும், அவரை காண வேண்டும் என்று நம்மை அழைக்கிறது. அன்பிற்குரிய இறைவா, உம்மை போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். கடவுளே, எத்தனை திருப்பலியில் நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம், எத்தனை ஏழை மக்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். பல வேளைகளில் நாங்கள் தர்மம் செய்யும் பொழுதெல்லாம் ஏழைக்கு செய்வது உமக்கே செய்வது என்பதை உணர்ந்துதான் செய்தாலும் கூட, திருப்பலியில் நாங்கள் இந்த எம்மாவு சீடர்கள் உம்மை சந்தித்ததை போல, உம் திருமகன் கிறிஸ்துவை சந்தித்ததை போல நாங்கள் எத்தனை முறை அனுபவித்திருக்கிறோம். அனுபவிக்க வேண்டும். அதற்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.